தமிழகத்தில் ஜூன் மாதமே தென்மேற்கு பருவமழை தொடங்கியதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் பெரும்பாலான மாவட்டங்களில் பருவமழைக்கான சாயலே இன்னும் தென்படவில்லை. பொதுவாக மே மற்றும் ஜூன் மாதங்களில் கோடை வெப்பம் உச்சம் பெற்றிருக்கும். அதன் பிறகு ஜூலை மாதத்தில் வெப்பம் படிப்படியாக குறைந்து மழைக்கால சூழல் உருவாகும். ஆனால் இந்த ஆண்டு நிலைமை அதற்கு நேர்மாறாக இருக்கிறது. ஜூலை மாதம் பாதியை கடந்தும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பநிலை பதிவாகி வருகிறது. குறிப்பாக சென்னையில் கடந்த சில வாரங்களாக கடும் வெப்பம் நிலவி வருகிறது. இதற்கு வளிமண்டல சுழற்சி மாற்றங்கள், அதிக ஈரப்பதம் மற்றும் மழைக்கான வாய்ப்புகள் குறைந்திருப்பதே முக்கிய காரணங்களாக கூறப்படுகின்றன. இந்நிலையில் சென்னை வானிலை ஆய்வு மையம் அதிர்ச்சி தரக்கூடிய புதிய எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. பகல் நேரங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகும் என்றும், காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் உடலில் உணரப்படும் வெப்பநிலை 45 டிகிரி செல்சியஸை தாண்டக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனால் வெப்ப அழுத்தம் என்றழைக்கக்கூடிய ஹீட் ஸ்ட்ரெஸ் ஏற்படும் அபாயம் அதிகரிக்கும் என கூறப்பட்டுள்ளது. 2015ஆம் ஆண்டுக்கு பிறகு சென்னையில் பதிவாகும் மிக அதிக வெப்பமான ஜூலை மாதமாக இது அமையக்கூடும் என்று வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். பொதுவாக ஜூலை மாதத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் வரை மட்டுமே இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு வழக்கத்தை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக பதிவாகி வருகிறது. இதன் அறிவிப்பின் காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. ஜூலை மாதத்திலும் இவ்வளவு கடுமையான வெப்பம் பதிவாகி வருவது பொதுமக்கள் மட்டுமின்றி வானிலை ஆராய்ச்சியாளர்களிடமும் கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே மக்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பதுடன் போதுமான அளவு தண்ணீர் அருந்தி நீண்ட நேரம் வெயிலில் நிற்பதை தவிர்த்து பாதுகாப்பாக இருக்குமாறு மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர்.